வெல்கம் டு கிச்சன் கதம்பம். இன்னைக்கு அதலக்காயை வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம். அதோட மருத்துவ பயன்களை பற்றியும் இதில் தெரிஞ்சுக்கலாம். அதலக்காய் பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. விருதுநகர், சாத்தூர் மாவட்டங்களில் இது விளையிற காய். கார்த்திகை, மார்கழி மாதங்களில் இது விளையும். மழைக்காலங்களில் தானாக நிலத்துக்கடியில் இருக்கிற கிழங்குனால இது வளரும். மழை இல்லாத நேரங்களில் இது பட்டு போயிடும். இந்த காய்க்கு ஃபீனிக்ஸ் காயின்னு ஒரு அடைமொழி இருக்குது. மழைக்காலங்களில் மட்டும் பூமிக்கடியில் இருக்கிற கிழங்கு மூலியமாக தானாகவே இது துளிர்விட்டு வளரும். மற்ற மாதங்களில் இது பட்டு போய் வறண்டு காணப்படும். இந்த கிழங்கு மட்டும் பூமிக்கடியில் நல்லா உயிரோடு இருக்கும். இது மற்ற ஊர்களில் வளராதுன்னு சொல்கிறாங்க. இந்த அதலக்காய் மஞ்சள் காமாலைக்கும் சக்கரை நோய்க்கும் அருமருந்தாக இருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் குடல் புழுக்களை வெளியேற்றத்துக்கும் இது உதவுது. நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த அதலக்காய் பாகற்காய் குடும்பத்தை சேர்ந்தது. அதலக்காய் தரையில் படரக்கூடிய கொடி வகையை சேர்ந்தது. பாகற்காய் மாதிரியே கசப்பாக இருக்கும். இதோட விதைகள் முத்துக்கள் மாதிரி குட்டியாக அழகாக இருக்கும். இந்த காயை பயன்படுத்தி ஒரு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதோட ஓரங்களை கிள்ளிட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. இது 2-3 நாளைக்கு மேலே இந்த காய் தாங்காது. இப்போது ஒரு வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகை நல்லா வெடிக்க விடுங்க. அதோட நறுக்கின பூண்டையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பூண்டையும் கருவேப்பிலையையும் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இந்த அதலக்காய் வாயு தன்மை கொண்டது, அதனால் பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இதோட நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இதற்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் அதலக்காயும் சேர்த்து வதங்கினாதான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது அலசி வச்சுருக்க அதலக்காயை இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் அதலக்காயும் சேர்ந்தே வதங்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மிதமான தீயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரம் நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இந்த காய் சட்டுன்னு வெந்துடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் விட போகிறது கிடையாது. மிதமான தீயிலேயே ஒரு மூடி போட்டு மெதுவாக வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த காயும் வெங்காயமும் நல்லா வதங்கி சுருங்கிறத நீங்களே இப்போ பார்ப்பீங்க. இதற்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து வதக்குறேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது அதலக்காயும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும் கிடைக்கிற இந்த அருமருந்தான காயை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த காய் இப்போது அனுப்பப்படுது. சத்துக்கள் நிறைந்த அதலக்காய் பொரியல் ரெடி. புளிக்குழம்பு பண்ணாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிச்சன் கதம்பம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.